இன்றைக்கி நாம் ரிஷபம் ராசிக்கு வருகின்ற 2026 இந்த 2026வது வருடம் இந்ததொரு புத்தாண்டு. ஏன்னா நம்ம தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிப்பது அப்படிங்கிறது இங்கிலீஷ் வருஷம் தான் போகிறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கில தேதி, ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி 1 அப்படி சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே அலுவலக ரீதியாக அப்படி தான் நம்ம வழக்கத்தில் கொண்டு வருவோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் பல வகையான அந்த ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போன பிரகாரம் எந்தெந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்தால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் நாம் இந்ததொரு பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத நாம் தெளிவாக உள்ளே போயிட்டு 12 ராசிகளுக்கும் நம்ம விரிவாக பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசி இளையர்களே, மிக சிறப்பானவர்கள். ரிஷபம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொறுமைக்கே அவர்கள் தான். ஸோ பொறுமைக்கு அவங்க தான் முக்கியமான ஒரு ஆட்கள். அதாவது விஷமா சாகரம்னு சொல்லுவாங்க. அதாவது சமஸ்கிருதத்தில் சொல்லணும் அப்படின்னா பொறுமை, சாகரம்னா கடல். ஸோ கடலளவு பொறுமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்களாம். அதனால தான் பூமாதேவிக்கு ஷமாதேவி அப்படின்னு உண்டு. பூமி தான் பொறுமைக்கு அதிபதி. எவ்வளவு மிதி வந்தாலும் பொறுமையாக எத்தனை பேர் ஏறி மிதிக்கிறோம், நடக்கிறோம், பொறுத்து கொண்டு இருக்கிறதுனால தான் நாம் இந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். இன்றைக்கி பூமிக்கு சமமான ஒரு பொறுமையான ஒரு நிகரான ஒரு தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பொறுமைசாலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபம் ராசினியர்கள் இதையும் பொறுத்துப்பார்கள். தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு இதயம் உண்டு, எதையும் தாங்கும் இதயம் அப்படிங்கிறது உண்டு. மகாலட்சுமியினுடைய அருள்பாலிப்புக்கு ஆளானவர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு 2025 தான் இப்படி போயிடுச்சு, இப்படி கஷ்டப்பட்டோம், எல்லாமே இது பண்ணோம், அதை பண்ணோம், பல வேதனைகளோட. ஏன்னா 10 பேரிலும் ஒரே மாதிரி இருக்காதுங்கள. எல்லா ரிஷபராசிக்காரர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி அவங்கவுங்க சொந்த ஜாதக பிரகாரம் பலன்கள் அப்படிங்கிறது மாறும். இப்போ 2026 ஏதாவது ரிஷபராசிக்கு நன்மைகள் நடைபெற வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். வருட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் இருக்கார். மிகச்சிறப்பு. குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும், குடும்ப வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்கும்,
பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும். தொழிலில் ஒரு புதிய ஒப்பந்தம், பெரிய மனிதருடைய சந்திப்பு, பெரிய மனிதர்களுடைய ஒரு ஆதரவு, அதே போல் அரசாங்கத்தினுடைய ஒரு அனுகூலம், உயர் பதவியில் வகிக்கிறது, புதிய நபர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக ஆதாயம் தேடுவது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுப்பார். ஏன்னா குரு பார்க்க கொடி நன்மை. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப மொத்த வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படும். குடும்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரும். வாக்கு அப்படிங்கிறது பலிக்கும். 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய சொல், பேச்சு, செயல்பாடுகள் மூலமாக பிறரை கவரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துவீங்க. அதாவது ஒரு இடத்துல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாமளாக போயிட்டு அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கணும்னு தோணும், ஆசையாக இருக்கும். ஸோ அவர்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது ஒரு காரணம், செயல் ஒரு காரணம், பேச்சு ஒரு காரணம். சில பேர் வந்துட்டு அவனே பேசினா கூட அவாய்ட் பண்ண தோணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸோ என்னடா நைன்னு யாருனே தெரில அப்படிங்கிற மாதிரி. சில பேர்கிட்ட நாமளாக போயிட்டு பேச்சு கொடுக்கணும், எப்படியாவது போயிட்டு அவங்க கண்ணில் படணும், அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் எழுப்பியிருக்கும் இந்த 2026 ரிஷபம் ராசி நேயர்களுக்கு. நம்மளை தானாக தேடி வந்துட்டு நம்மளுடைய நட்புகளை, பழக்க வழக்கங்களை வலுப்படுத்துவதற்கு நிறைய பேர் துடிப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் அந்த விதத்தில் இருக்கும். வாக்கு வன்மை, சொல்வாக்கு இருந்தால்தான் செல்வாக்கு அப்படிங்கிறது பெற முடியும். ஸோ இப்போ உங்களுடைய சொல் அப்படிங்கிறது ஒரு சொல் சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பீங்க. பொருளாதார ரீதியான வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நலம், வளம், அதாவது நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவர்கள், தாயார், தகப்பனார், மனைவி, மக்கள், சகோதரர் வகையினர், உறவினர்கள், ஸோ எல்லாருமே நம்ம ஜாதகத்தின் பிரகாரம், நம்ம நேர பிரகாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதை ஏற்படுத்துகிறார். அதே போல் நீங்கள் இண்டிவிஜுவலாக குடும்பத்தில் யாருக்கும் தெரியாமல் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஒரு நாளைக்கு அது உதவும். ஸோ சிறு துளி பெருவெள்ளம் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அது சின்னதாக தெரியும், நாளைக்கு அது வந்துட்டு பெருசாக தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத உண்டாக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை குரு கொடுக்குறார். திருமண அமைப்புகள் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். குறிப்பாக அழகு சாதன பொருட்கள், அதாவது பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், இயற்கை பொருட்கள், வேதியியல் பொருட்கள், ஹெர்பல்ஸ், சித்தா, ஆயுர்வேதா, மூலிகைகள், இந்த மாதிரி ஒரு வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அபரிவிதமான யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ அதே மாதிரி மின்சாரத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக்ஸ், இதில் எல்லாமே இவர் தான் அதிபதி. ஸோ அந்த மாதிரியான துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தாயாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம். எச்சரிக்கை, கவனமாக இருக்க வேண்டியது. 5, 6, 7 ஒன்றும் இல்லை, 8 சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், அரசு வேலைக்கு வாய்ப்பு. பல ஆண்டுகளாக முயற்சி செய்து அரசு வேலை நமக்கு அமையவில்லை என்று வருத்தத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கடுமையாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு பதவியில் நம்ம உட்காரலாம். ஏற்கனவே அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணமாக இருக்குங்க. 10ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு போகணும்னு விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத உருவாக்கும். சொந்த தொழில் இரட்டிப்பாக அபிவிருத்தி அப்படிங்கிறது அடையும். இரும்பு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நல்லது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு மிகச் சிறப்பான ஒரு யோகங்களை பெறுகிறீர்கள். 100க்கு 90% நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 95% நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள், இவர்களுக்கும் 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எந்ததொரு ஒரு துறையில் என்ன வேலை செய்தாலும் 90% நன்மைகள் 100க்கு அபரிவிதமான ஒரு யோகமெல்லாம் தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மிகச்சிறப்பு. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதலேயே சொல்லியிருக்கேன்.
கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல். ஸோ இப்போ இந்த 9 கோள்களின் சாரம், கோச்சாரம். கோள்கள் வந்துட்டு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளை தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி நவ கிரகங்களுக்கும் வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடு, சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் அப்படிங்கிறது உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருடம், குரு பகவான் 1 வருடம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருடத்திற்குள் இந்த குரு, ராகு, கேது இவங்கள்லாம் பயிற்சி ஆவாங்க 2026க்குள்ளேயே. அது எல்லாம் வச்சு தான் நாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்கணம், இதில் 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கிரகங்கள் எந்த கட்டத்தில் இருக்கும், அது இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அதன் பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான ஒரு பலன்களை குறிக்கும். 11-11ஆக அப்படி சொந்த ஜாதகத்தில் நாம் குறிப்பிடக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மாறவே மாறாது. அவங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் நடக்கும். இப்போ மேசம் ராசியில் பிறக்கக்கூடிய ஒருத்தவங்க முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தவங்க ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு கையில் அடிப்படலாம், ஒருத்தவங்க கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதை தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் பேசும். சரி, ஓகேங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.